வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழக தேர்தலுக்கும் வருகிறது ஆப்பு. உச்ச நீதிமன்றத்தில் பாய்ந்தது வழக்கு. அவசரமாக அண்டா குண்டா கொடுத்தவனுக்கும் 5 வருஷமாக அழித்து வைத்திருந்த பணத்தை அள்ளி இறைச்சவனுக்கும் வயிற்றில் புளியை கரைச்சிருக்கும் இந்த செய்தியை கேட்ட பிறகு, சரிப்பா உண்மையாகவே தேர்தலில் நிறுத்திடுவாங்களா அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு விரிவாக இந்த செய்தியை சொல்ல போகிறேன். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மதுரையை சார்ந்த சமூக ஆர்வலர் ரமேஷ் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். உச்சநீதிமன்றத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு என்று பார்க்கின்ற பொழுது, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை, இந்த நேரத்தில் தேர்தல் நடத்துவது சரியானதாக இருக்காது, அது மட்டும் இல்லை தமிழகத்தில் கொலைகளும் களவுகளும் அதிகரித்திருக்கிறது, அதனால் இந்த தேர்தலை தள்ளி வைக்கணும் அப்படின்னு ஒரு பொதுநல மனுவை போட்டிருக்கிறாரு. உண்மையாகவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? மேற்கு வங்காளத்தை விட தமிழகத்தில் குற்றச்செயல்கள் குறைவு, வன்முறைகள் குறைவு, தேர்தல் அசம்பாவிதங்கள் பார்த்திங்கன்னா குறைவு, போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் குறைவு. மேற்கு வங்காளத்திலேயே தேர்தல் நடைபெறலாம் அப்படின்னு இருக்கின்ற பொழுது தமிழகத்தில் தேர்தல் நடத்தக்கூடாது, சட்ட ஒழுங்கு சரியில்லை, பரிசு பொருட்கள் அளவு கடந்து வாக்காளர் பெருமக்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நிறுத்த சொல்றே நல்லா இருக்குமா? நமக்கு தெரிந்து 5 மாநில தேர்தலில் தமிழகத்தில் மட்டும்தான் அமைதியாக தேர்தல் நடைபெறுவது போல தெரிகிறது. அதனால் உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்கு தள்ளுபடி ஆகும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஒரு புள்ளி விவரமானது வெளியாகிருக்கிறது. அந்த புள்ளி விவரத்தை வச்சு பார்க்கும்போது தமிழகத்தில் தேர்தல் ரத்தாவதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். 75 நாளில் 234 கொலைகள் நடந்திருக்கிறதாம். நம்ம இபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல மேடைகளை பேசியிருக்கிறாரு. அதிமுக ஐடி விங்ஸும் இந்த தகவலை பகிர்ந்து இருக்கின்றார்கள். ஒரு ஒப்பீடு பார்க்கலாமா? மணிப்பூரில் கலவரம் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுவரைக்கும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 264. இப்படி பல நாளாக வன்முறை நடந்திருக்கின்ற இடத்துல கூட உயிரிழப்புகளை பொறுத்த வரைக்கும் 264 தான். ஆனால் வெறுமனே 75 நாட்கள் மட்டும்தான், 365 நாட்கள் கிடையாது, 2 வருஷம் கிடையாது, வெறுமனே 75 நாள் தான். ஆனால் 234 கொலைகள் நடந்திருப்பதாக அதிமுக ஐடி விங்ஸ் ஆனது புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்கிறது. இப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்களேன். 17 வயது +2 மாணவி எப்படி கற்பழிக்கப்பட்டால், எப்படி கொலை செய்யப்பட்டால், 2 வயசு குழந்தைய யார் சீரழித்து கொலை செய்தது? அதெல்லாம் கூட விடுங்க. செங்கல்பட்டில் பள்ளிக்கு போகிற 6ஆம் வகுப்பு சிறுமியை ஒரு திமுக கொடூரன் வாமா பள்ளியில் கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்ச கொடுமை 2 நாளைக்கு முன்பாக தான் நடந்தது. ஸோ தமிழகம் முழுவதும் அச்ச உணர்வானது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிகரித்திருக்கிறது. இப்படி தமிழகம் முழுவதும் அச்ச உணர்வு இருக்கின்ற பொழுது எப்படி போய் ஆரோக்கியமாக வாக்களிப்பாங்க? அதனால் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கோ. டிஜிபி கூட நியமிக்கப்படலைங்கோ, பொறுப்பு டிஜிபி தாங்க போட்டிருக்காங்க. அதனால் இந்த தேர்தலை தள்ளி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுநல மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் போய் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஏன்பா சட்டம் ஒழுங்கை கெட்டு போச்சுன்னு சொல்கிற, யார் இந்த சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நேற்று அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் திமுக காரனுடைய கொடூர நிகழ்வை பதிவு செய்திருக்கின்றார். இதை நியாயமான ஊடகமாக இருந்தால் வெளியே கொண்டு வந்திருக்கணும். ஆனால் யூடியூப்பில் பேசக்கூடிய நாம தான் வெளியே கொண்டாடுறோங்க. எவ்வளோ கேவலமான புத்தி கொண்டவனாக இருந்திருக்கான் பாருங்க இந்த திமுக காரன். சேலம் அன்னதானப்பட்டி, அங்கே ஒரு தாயும் சேயும் இருந்திருக்கிறாங்க. அந்த தாயும் சேயும் திமுகவினுடைய கொண்டலாம்பட்டி அவை தலைவராக இருக்கக்கூடிய செந்தூர் காந்தி கடத்தியிருக்கிறார். எதுக்காக கடத்தியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது நிலத்தகராறு. இந்த நிலத்தகராறை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும், இல்லை பெரியவங்களை வச்சு பேசியிருக்கணும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நிலத்தகராறை தீர்ப்பதற்காக
இந்த அன்னதான பட்டியலில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அந்த குழந்தையும் அந்த தாயும் கடத்திட்டு இருக்காங்க. பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த சேயும் தாயும் புகைப்படம் எடுத்து அதை மார்பிங் பண்ணி சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்கிறான்பா இந்த கொண்டாம்பட்டி அவைத்தலைவராக இருக்கக்கூடிய செந்தூர் கார்த்தி. திமுக காரங்கப்பா, எவ்வளோ கேவலமான புத்தி பார். அதாவது எந்த வீக்னஸை பயன்படுத்தினா எப்படி வழிக்கு வருவாங்களோ அப்படி பயன்படுத்துகிறாங்கப்பா இந்த திமுக காரங்க. இப்போது திமுக காரங்கிட்ட இருந்து பெண்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்குது. அதனால் இப்போ காப்பந்து அரசாகவே திமுக அரசாங்கம் இருந்தாலும் இந்த தேர்தலானது நியாயமாக நடக்காது. ஏன்னா குற்றச்செயலுக்கு திமுக காரனே காரணமாக இருப்பதனால இந்த அரசாங்கமானது தொடர்ந்து கொண்டு அப்படியே தேர்தலை நடத்தினோம்னா நிச்சயமாக ஒருபோதும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் நடைபெறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது உறுதியாகிறது. அது மட்டும் இல்லை, இணையத்தில் ஒரு ஆடியோ வெளியாகுது. தாசில்தார்கிட்ட பாலிமர் தொலைக்காட்சியினுடைய தலைமை செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் அவர்கள் பேசுகிறாரு. அந்த ஆடியோவில் என்ன கேட்கப்படுகிறது கேள்வி என்று பார்க்கின்ற போது, ஏமா நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சோதனைக்கு போனோமில்ல, அந்த இடத்துல திமுக எம்எல்ஏடைய கார் வந்ததில்ல, அந்த காரில் பார்த்தீங்கன்னா திமுக கொடி கட்டியிருந்தாங்கல்ல, ஏங்க அந்த கொடியை கட்ட சொல்லலை? அவர் தேர்தலை பார்வையிட தானே போகிறாரு, திமுக கொடி கட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே போகலாமா அப்படின்னு அந்த தாசில்தார்கிட்ட வேல்ராஜ் அவர்கள் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அந்த தாசில்தாரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, கொடி கட்டுறதுக்கான அனுமதி பெற்று விட்டார்கள் நம்மக்கிட்ட, அதனால் கொடி கட்டிக்கிட்டு போகலாம், அதில் அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சரி மேடம், ஆனால் எம்எல்ஏ கார் தானே தொகுதிக்குள்ளே போகுது, அந்த காரு திறக்கப்படலை, சோதனையிடப்படலை, டிக்கியை திறந்து பார்க்கல, இல்லை எல்லாரையும் கீழே இறங்கி விட்டுட்டு 2 கதவை திறந்து பார்க்கல, பேனட்டை திறக்கலை, ஸோ மொத்தத்தில் அந்த காரை சோதனை பண்ணாமல் அப்படியே அனுப்பியிருக்கீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு தேர்தல் அதிகாரி ஒரு கார் வருது, அந்த காரை மடக்கணுமா இல்லையா? சாமானிய மக்கள் போனால் திறந்து பார்க்குறீங்க, ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் போனால் அப்படியே விட்றீங்க. எதற்காக நீங்கள் காரை சோதனை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஆடியோ ஆனது சமூக வலைத்தளத்தில் செம்மையாக வைரல் ஆகிறது. இது புதிய ஆடியோவா பழசா நமக்கு தெரியாது. ஆனால் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தேர்தலை நடத்தினா என்ன நடக்கும் என்பதற்கான ஆதாரம் தான் இந்த ஆடியோ. அது மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும், இந்த கொளத்தூராக இருக்கலாம், ஆர்கே நகராக இருக்கலாம், திமுக காரங்க கூகுள் பே நம்பர் வாங்கிடுறாங்க. ஏன்னா டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூகுள் பே நம்பர்லேயும் தேர்தல் நேரத்தில் பணத்தை போட்டாங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை கண்டுக்கிறதே கிடையாது. அதிமுக காரங்க தான் அதிரடியாக களத்தில் இறங்கி அவங்களையெல்லாம் மடக்கி பிடிக்கிறாங்க. இது நான் ஏற்கனவே பேசிட்டேன். ஒரு புதிய செய்தியை சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கரூரில் பட்டியை போட்டாங்க, மனிதர்களை அதில் அடைக்கிறாங்க, வேண்டப்பட்டதை செய்கிறாங்க, மக்களும் வேண்டப்பட்டது கிடைப்பதனால விருப்பமாக பட்டியில் உக்காந்திக்கிறாங்க. இப்படி பட்டியில் உக்காந்து அங்கே ஒட்டுமொத்தமாக நாசமாகி போயிடுது, குப்பையும் கூலமாக ஆயிடுது. சரிடா, அந்த மனித பட்டியை யார் தான் சுத்தம் படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய கரூர் மாநகராட்சியினுடைய துப்புரவு பணியாளர்களே போயிட்டு இந்த மனித பட்டியை சுத்தம் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு திமுக காரங்க அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். பட்டி இருக்கிறது பார்த்திங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் பார்வையிடுறாங்க. அது அவங்களுடைய திருவிழாவுக்காகவும் அவங்க வீட்டு விழாவுக்காகவும் போட்டிருக்காங்கப்பா, அது அவங்களுடைய தனிப்பட்ட இடத்துல போட்டிருக்காங்கப்பா, நம்ம கேள்வி கேட்க முடியாதுப்பா அப்படின்னு தேர்தல் அதிகாரிகள் பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் சொல்கிற மாதிரி இடத்துல பட்டியே இல்லை அப்படின்னு போய் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அனுதினமும் வீடியோ வர்றதை பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட பேர் பட்டியில் போய் உட்காடுறாங்க. அந்த பட்டியானது நாசமாகி விடுகிறது. ஆனால் அந்த பட்டியை சுத்தம் பண்ணுறதும் துப்புரவு பணியாளர்கள் தான் ஒட்டுமொத்தமாக பெருக்கி தொடச்சி வாரி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு பயம், சட்டவிரோதமாக பட்டி வச்சுருக்கோம், சட்டவிரோதமாக மனிதர்களை அடைக்கிறோம், காவல்துறை பார்த்துட்டா என்ன பண்ணுறது, தேர்தல் அதிகாரி பார்த்துட்டா என்ன பண்ணுறது என்ற பயமெல்லாம் போய், டேய் அந்த துப்புரவு பணியாளரை கூப்பிட்றா, சுத்தம் பண்ணிட்டு போட்டோம், யாருக்கோ ஒருத்தருக்கு காசு கொடுக்குறத விட துப்புரவு பணியாளர்களே பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு, நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டேன்டா, தெரிஞ்சே செய்வேண்டா, முடிஞ்சால் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு
தேர்தல் ஆணையத்துக்கு சவால் விடுகின்ற பொழுது இந்த தேர்தல் நியாயமாக நடக்குமா? உச்சநீதிமன்றமானது இந்த தேர்தலை நிறுத்தாத போது அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். மனசாட்சி உள்ள நீங்கள் சொல்லுங்கள், இந்த தேர்தலில் இப்படி திமுக காரன் வெற்றி பெற்று என்ன மக்களுக்கு எதாவது நல்லது பண்ணியிருக்கானா? திமுக அமைச்சர்கள் தான் ஓரளவுக்கு சொல்லிக்கொள்ளும்படியாக கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நடந்திருக்காங்களா? இந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்கிறார் பாருங்க, திமுக அமைச்சருடைய தகுதிகளை. அமைச்சராது உருப்படியான அமைச்சர் உண்டா? பெண்களை பற்றி கொச்சையாக பேசுறதுக்கு பொன்முடி, அம்மாளுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கிற மகளுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கு, 2 பேர் சிம் கார்டு போட்டு பேசுங்கன்னு சொல்றதுக்கு துரைமுருகன், 10 ரூபா வாங்குறதுக்கு செந்தில் பாலாஜி, கோயில் பக்தர்கள் வரிசையில் நின்றுக்கிற பக்தர்களை பார்த்து சோறு திங்கிறியா, இன்னொரு வார்த்தை சொல்லி திங்கிறியான்னு கேட்கறதுக்கு சேகர் பாபுங்கிற ஒரு அமைச்சர், ரோட்ல இருக்கிற அரசு ஊழியரை அடிக்கிறதுக்கு திருவொற்றியூர் சங்கர், இளைஞர்களுக்கு சாராயம் ஊத்தி கொடுக்கறதுக்கு நம்ம வசந்தம் கார்த்திகேயன், எங்கேயாவது உருப்படியா ஒரு தலைவன் உண்டா இந்த கட்சியில? இவங்க மற்றவர்களுக்கு கொடுத்த தொல்லை இது. ஆனால் திமுகக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிறான். இப்படி திமுகக்குள்ளேயே அடிச்சு கொள்வதும் திமுகவினர் அடுத்தவருக்கு தருகின்ற தொல்லையும் தமிழகத்தில் உச்சம் தொட்டு இருக்குது. இப்போது திமுகக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 பேர் கொண்ட லிஸ்ட்டை முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடு, இளைஞர் அணியிலிருந்து இவங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன், இவங்க தான் தேர்தல் நிற்கணும், அடுத்தது எனக்கு டீமாக இவங்க இருப்பாங்க, உனக்கு டீமை நீ எப்படி செலக்ட் பண்ணியோ கலைஞ்சிருக்கும் போது எனக்கு டீம் இவங்க அப்படின்னு ஒரு 40 பேர் கொண்ட பட்டியலை கொடுத்துருக்காரு, வேட்பாளர் பட்டியலை நம்முடைய உதயநிதி ஸ்டாலின். உடனடியாக ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் மருமகனை கூப்பிட்டு, ஏப்பா இவங்களாம் வெற்றி பெறுவாங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி இந்த 40 பேர் உள்ள லிஸ்ட்டை உதயநிதி கொடுத்தாரு இல்லையா, அந்த லிஸ்ட்டை எடுத்து ஆராய்ந்திருக்காங்க. ஐயோ இதில் பல பேர் வெற்றி பெறவே மாட்டாங்க, அதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மாப்பிள்ளை. உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கார் இல்லையா, அவர் லிஸ்ட்டு அவர் கொடுக்குறாரு, இதை பாரு இவங்களாம் வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு. இல்லை இவங்களாம் வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யார் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சபரீசன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அந்த லிஸ்ட்டை இப்போ உளவுத்துறை கிட்ட கொடுத்து முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் வெற்றி பெறுவாங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சபரீசன் கொடுத்த லிஸ்ட்டில் பல பேர் வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் வந்திருக்குது. ஸோ இந்த 3 பேரும் மாற்றி லிஸ்ட்டு கொடுத்தது ஒட்டுமொத்தமாக தனக்கான ஒரு டீமு வேணும் திமுகக்குள்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்களே கண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெற்றியோ தோல்வியோ கட்சி நம்மக்கிட்ட இருந்தால் போதும் அப்படின்ற எண்ணத்தினால தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு விருப்பப்பட்டவங்க, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க இப்போது மகனை பொறுத்த வரைக்கும் கட்சி நடத்தவோ ஆட்சி நடத்தவோ தகுதி கிடையாது, நாம் தான் வழிகாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு மருமகன் நினச்சவர், நாம் வழிகாட்டுகின்ற போது நம்ம பேச்சை கேட்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அவருக்கு விருப்பப்பட்ட ஆட்களை செலக்ட் பண்ணி கொடுக்குறார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அமைச்சர் பெருமகனாரை பொறுத்த வரைக்கும் எல்லா அமைச்சர்களும் தான் சொல்கிறேன், அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் யாரை நிற்க வச்சா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க, நான் சீட்டு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 5 வருஷம் சம்பாதிச்சது திமுக மாநாடு போட்டு தொலைச்சிடுச்சு. இப்போ தேர்தல் நேரத்தில் செலவழிக்கணும், அதுக்கு யாரெல்லாம் வேட்பாளர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்களோ அவங்கக்கிட்ட காசை கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அமைச்சர் பெருமக்கள். உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துறேன் நான் தளபதி கிட்ட பேசி அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் பெருமக்கள் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ சீட்டு வாங்கி தரணுமா இல்லையா, லிஸ்ட் எடுத்து போய் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த லிஸ்ட்டு திமுக தலைமை கன்சிடரே பண்ணலை. அதனால் ஒவ்வொரு மாவட்ட அமைச்சர்களும் அப்செட்டில் இருக்கிறாங்க. வெற்றி வேட்பாளர் யார் என்று எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம், என்னங்க நீங்கள் போய் கட்சி வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் 4 பேர் போட்டி போட்டு இவங்க தான் வேட்பாளராக வரணும்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஆள் பரிந்துரைத்து கொண்டு இருக்கின்றார்கள். கடைசியில் யாருடைய ஆள் செலக்ட் ஆக போகிறாங்கன்னு தெரியல. யாருடைய ஆள் செலக்ட் பண்ணாலும் சரி அடுத்த 3 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வேலை பார்க்க மாட்டாங்க. 4 பேர் பட்டியல் கொடுக்குறாங்க, 4 பேரில் யாருன்னா ஒருத்தருடைய பட்டியல் தான் எடுத்துக்கொள்ள போகிறாங்க. 3 பேருடைய பட்டியலானது நிராகரிக்கப்பட போகுது. அப்போது 3 பேருடைய ஆதரவாளர்கள் களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்களா? வேலை பார்க்க மாட்டாங்க. அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் தோல்வி அடையும். ஏன்னா உட்கட்சி பூசலும் கிச்சன் கேபினெட்டினுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்குது. அதற்கிடையில் தான் சட்டம் ஒழுங்கும் சரி, பெண்கள் பாதுகாப்பும் சரி, அதோட பரிசு பொருட்களும் சரி இந்த தேர்தலை நியாயமாக நடத்துவதற்கான வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை உருவாக்குது. ஸோ இப்படி இருக்கின்ற தருணத்தில் உச்சநீதிமன்றமானது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு சம்மன் அனுப்பி, ஏன்பா தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்கப்பா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க ஐயா,
4 மாநிலத்தில் நாங்கள் பணத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுறோம். ஆனால் தமிழகத்தில் மட்டும் பரிசு பொருட்களையும் பணத்தையும் எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏகப்பட்டதை இறைக்கிறாங்கப்பா. நாங்களும் தேர்தல் பார்வையாளராகவும் சரி, பறக்கும் ஸ்கோடு அவங்கள ஒரு 700க்கும் மேற்பட்டவங்களை தமிழகம் முழுவதும் அனுப்பி வச்சாலும் சரி, யாரும் எங்களை கண்டுக்கிறதும் இல்லை, கண்ட்ரோலும் ஆகிறது இல்லைப்பா. அதனால் இந்த தேர்தலை நிறுத்தி வைக்கலாம் அல்லது தள்ளி வைக்கலாம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுககாரன் கையில் இருக்கிறதெல்லாம் செலவழிச்சிட்ட பிறகு இந்த தேர்தலை தள்ளி வச்சு பிறகு நடத்துவாங்க போல இருக்குது. ஆனால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போனது இந்த மாதிரி பணத்தையும் பரிசு பொருட்களையும் அள்ளி கொடுத்தனுடைய அடிவயிறு கபகமன்னு எரியும். அடப்பாவி, ஏதாவது பண்ணி நிறுத்தி விடாதீங்கடாப்பா. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எந்த அளவுக்கு பரிசு பொருட்களின் புழக்கமானது நடமாட்டமானது அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த தேர்தல் நடைபெறாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. அதுலேயும் தேர்தல் ஆணையம் போய் தடுத்து நிறுத்த முடிஞ்சால் தடுத்து நிறுத்துவாங்க. தடுத்து நிறுத்த முடியலன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக தேர்தல் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. உச்சநீதிமன்றமானது நல்ல முடிவு எடுக்குதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, அதிமுககாரங்க பரிசு பொருட்கள் கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அதிமுககாரங்க தருகின்ற பரிசு பொருட்கள் தான் டப்பு டப்புன்னு பிடிச்சி போடுறாங்களே. திமுககாரங்களுடைய பரிசு பொருட்கள் தானே மக்களிடையே போய் சேருது. அதனால் இங்கே போட்டி சமமாக இல்லை. அதனால் தேர்தல் நிறுத்தினா நல்லா தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை சொல்லுங்க. நன்றி.